தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் உருவானது எப்படி? டீ டைம் அரசியல் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். எலெக்ஷன் ஃபீவர் வந்துட்டாலே நம்ம ஊர்ல அதிகமாக கேட்குற ஒரு வார்த்தை 234. நாங்கள் 234 தொகுதியிலையும் சிக்ஸராக அடித்து விளாசுவோம் அப்படின்னு நம்ம தலைவர்கள் பேசுறது தான் காதில் சும்மா குருவி மாதிரி ரிங்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. 234 நாங்க 234 ஜெயிப்போம். ஆனால் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா அது என்ன 234? ஏன் ரவுண்டா ஒரு 250, ஒரு 300 இப்படி வச்சிருக்கலாம்ல, ஏன் கரெக்டாக 234ன்னு வச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதா இல்லையா? ஆமாம், அதுக்கு பின்னாடி நம்ம தாத்தா காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் நம்ம அப்பா காலத்து ஒரு மேத்தமேட்டிக்ஸும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை டீகோட் பண்ணுவோம். நான் அருண் பாண்டியன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச புதுசில் நம்ம தமிழ்நாடு இப்படி இல்லைங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவோட சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு பாகுபலி ரேஞ்சுக்கு மகிழ்மதி சாம்ராஜ்யம் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆயிரத்தி 1952 நடந்த முதல் தேர்தலில் மெட்ராஸ் மாகாணத்தோட எம்எல்ஏ சீட் கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? 375. ஷாக் ஆகாதீங்க, உண்மையாக அத்தனை தொகுதிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1953 மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா தனியாக பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷம், அதாவது 1956ஆம் ஆண்டு, அதாவது மொழி வாரியாக நாங்கள் மாநிலங்களை பிரிக்கிறோம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி மலையாளம், கன்னடம் பேசுகிறவங்கெல்லாம் அவங்கவுங்களோட மாநிலங்களுக்கு பிரிஞ்சு போனாங்க. கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டோட ஜாயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த 1957ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மொத்தமாக அங்கேயும் இங்கேயும் பிரிஞ்சு போனது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும்போது 205 தொகுதிகள் ஃபைனலாக இருந்துச்சு. சரி, இந்த 205 எப்படி 234 தொகுதியாக மாறிச்சு தெரியுமா? அங்கே தான் ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. 1963ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம், அதாவது டெலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு டீம் உள்ளே வராங்க. இவங்களோட முக்கியமான 2 வேலை என்னென்னா, ஒன்று எம்எல்ஏ சீட்டை பிரிக்கிறது, இன்னொன்று எம்பி சீட்டை பிரிக்கிறது. இதுதான் இவங்களோட வேலை. இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது 1961ஆம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இந்த தொகுதி எல்லாமே பிரிக்க முடிவு பண்ணாங்க. அதன்படி அப்போ இருந்த நிலைமைக்கு வட மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அப்போ பிரிக்க முயற்சி பண்ணும்போது தான் இந்த தொகுதியோட எண்ணிக்கை எம்பி சீட் 41லிருந்து 39 குறைஞ்சிச்சு. பொதுவாக இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 எம்எல்ஏக்கள் தொகுதி பிரித்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், தமிழ்நாட்டுக்கு மொத்தமே 195 தொகுதி தான் வந்திருக்கும். இதனால் எல்லைகள் விரியும், ஒவ்வொரு எம்எல்ஏவும் பெரிய ஏரியாவை பார்த்துக்கிற மாதிரி வரும், அட்மினிஸ்ட்ரேஷனில் பஞ்சாயத்து வரும். நம்ம தமிழ்நாட்டோட வாய்ஸு டெல்லி வரைக்கும் கேட்காம போயிடுமே அப்படின்னு அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாருமே கொடி பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எலெக்ஷன் கமிஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏ தொகுதிகள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 39 எம்பி தொகுதிகள். 39 × 6 கணக்கு போட்டு பாருங்க, 234 கரெக்டாக வரும். இந்த ஃபார்முலா படி தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் உருவாச்சு. சரி, இப்போ உங்களுக்கு நச்சுன்னு ஒரு கேள்வி தோணலாம். ஏன்பா 1967க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் எங்கேயோ போயிடுச்சு, இன்னமுமா இந்த 234 தொகுதிகள் அந்த மாற்றம் எதுவுமே நடக்கலை, தொகுதிகளில் ஏன் மாற்றம் நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். அதுக்கான பதிலும் சொல்கிறேன். 1970ஆம் ஆண்டு மக்கள் தொகையை குறைங்கப்பா அப்படின்னு மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சொல்லிச்சு. அதன்படியே நம்ம சவுத் சைடில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு பொறுப்பாக அந்த வேலையை பார்த்தாங்க. மக்கள் தொகையும் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வட மாநிலங்கள் யாருமே எதையுமே கேட்கல. அதனால் ராக்கெட் வேகத்தில் அவங்களோட மக்கள் தொகை அதிகரிச்சிச்சு. அப்படி மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தொகுதி மறுசீராய்வு நடத்தினா இந்த வட மாநிலங்களில் எம்பி சீட்டும் எம்எல்ஏ சீட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் பொறுப்பாக இருந்த தமிழ்நாட்டுக்கு எம்எல்ஏ சீட் ஏறவே ஏறாது, எம்பி சீட்டும் ஏறவே ஏறாதுன்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு.
நல்லது செஞ்சது குத்தம் ஐயா அப்படின்னு நம்ம ஆளுங்க கேள்வி கேட்க 1976 சரி சண்டையே வேணாம் அப்படின்னு 2001 வரைக்கும் 234 தொகுதிகள் தான் உங்களுக்கு, இருக்கிற தொகுதியை மாற்றவே மாட்டோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் கடந்த 50 வருஷமாக இந்த 234 தொகுதியோடவே நாம் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஃப்யூச்சரில் மறுவரையறை செய்யப்பட்டால் தொகுதிகளோட எண்ணிக்கை மாறுறதுல வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கதையை கேட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காமல் ஏப்ரல் 23 உங்களோட ஓட்டை செலுத்த மறந்துடாதீங்க. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.